ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். நம்ம ஐயா ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் ஐயா நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. நமோ நமக, நமோ நமக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஒரு வீடியோ போட்டேன், யாருமே பார்க்கல. அக்காங்க மட்டும், அவங்க எப்போவுமே பார்ப்பாங்க, சென்னையிலேருந்து அவங்க மட்டும் பார்த்துருக்குறாங்க. யாரும் பார்க்கல. சரி விடுங்க, நன்றாக நடக்கட்டும். ரொம்ப நல்லாயிடுச்சு வீடியோ போட்டு. சரி, இன்றைக்கி ஒரு கொத்தவரங்காய் தொக்கும் நம்ம செடியில் விட்ட புளிச்சிக்கீரையும் கடையிறம்ப. இந்த கீரை ரொம்ப ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு கீரை கட் பண்ணி. அப்புறமா இப்போ வந்து அது என்னை கட் பண்ணிடு, நான் எல்லாம் பூ விட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுச்சு. அதனால் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலைகளை சின்சியராக ஓடிட்டு இருப்பாங்க. கோயிலுக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, பிறந்த நாள், கல்யாண நாள் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கும். எல்லாமே நிறைய மக்களுக்கு வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் ஓடிட்டே இருக்கிற சூழ்நிலை தான். 2 அடுப்பும் பற்ற வச்சுக்கலாங்க. இப்பயும் சொல்கிறேன், என்னோடய சமையல் சிம்பிளாக தான் இருக்கும், பெரிய ஆடம்பரமெல்லாம் இருக்காதுங்க. அதனால தான் வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்காதீங்க. ஆரோக்கியமான சமையலை பற்றி பார்க்கணும். ஏன்னா நம்ம உடம்புக்கு இன்றைக்கு வந்து எது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம டாக்டருங்களை ஓடிட்டுருக்கிறோம். டாக்டர்கிட்ட ஓடிட்டுருக்கிறோம், லட்சமாக 1000 செலவு பண்ணிட்டுருக்கிறோம்ப. அதனால் அது செலவு பண்ணுறதும் இல்லாமல் நம்ம ஒரு நோயாளின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு முத்திரை குத்தி அது ஒரு மனசு உறுத்தலாகவே ஓடிட்டுருக்கிறோம் இல்லைங்களா, கஷ்டப்பட்டு பயந்துட்டு. அதுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நல்ல எண்ணெயில் தாங்க சமைக்கிறேன். வந்து நம்ம எப்போ ரெகுலராக வாங்குகிற ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்கல. தம்பி கொஞ்சம் தான் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்காங்கம்மா அப்படின்னு சொன்னபடி அதனால செய்யலாம்னு சொல்லிட்டு கூட நெய் இந்த மாதிரி ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்குறேன். இப்போ வந்து கீரை ஃபஸ்ட்டில் தாளிச்சு விட்டுருலாங்க. இது மெதுவாக தான் சூடாகும். புளிச்சக்கீரை வந்து சும்மா அப்படியே ஒரு கடைச்சல். நம்ம குட்டியோண்டு கருவாடு இருக்கும் இல்லைங்களா, அந்த கருவாடு மாதிரி ஆயிடுச்சுங்க. சவுண்டு கேட்குதுங்களா? இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம இது தொக்கு செய்ய போகிறேன். வத்தல், நான் வந்து கொத்தவரங்காய் வத்தல் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். ரெண்டுமே வந்து அதுக்கு இப்போ சூடாயிடுச்சு. இங்கே தண்ணி வந்து லைட்டாக தெளிக்கிற சத்தம் கேட்குது, போக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாங்க. கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, ஜீரகம் ரெண்டுமே கலந்துருக்கோம். 2ன்றேன், 3 வகை 4 வகை கலந்துருக்கோம். அடுத்தது வந்து பூண்டு, அதுக்கு பூண்டு. இதுக்கு வந்து பச்சை மிளகா ஒரு 7 மிளகா நம்ம செடியில் விட்டது பூண்டு.
அது பச்சை மிளகாய் வெடிக்கிறது, பச்சை மிளகாய் சவுண்டுங்க. இதில் வந்து இப்போ வெங்காயம் போட்டுடலாங்க. எல்லாம் மூஞ்சி தரிச்சிடும். இது வந்து தொக்குக்கும் இல்லை இந்த காயும் நம்ம போட்டு வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்களா. சரி, நம்ம ஃபஸ்ட்டில் செய்யலாம். தொக்கு செஞ்சுட்டு அப்புறமா இது வந்து வெளியில் வாங்குறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சு சாப்பிட்ருக்குறேன். ஃபஸ்ட்டில் போட்டது வந்து பொரிச்சு தாங்க சாப்பிட்ருக்குறேங்க. இப்போ தான் வந்து புளிக்குழம்பு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. கேரட் ஒரு 2 தக்காளியும் போட்டு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். வரமிளகாயெல்லாம் போடல. இதுக்கு வந்து தூள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தலுக்கு வந்து தூள் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு, 2த்துக்குமே சீரகம் கொஞ்சோண்டு, சீரகம் கொஞ்சம் இருக்கும். ஜீரகம் வந்து நான் சும்மா நிறைய யூஸ் பண்ணுவேங்க. சீரகம், பூண்டு எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. இல்லை என்னோடய மெத்தட் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன். மஞ்சள் போட்டுடலாம். இது தொக்குக்கு காரத்துக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு ஒரு 3/4 ஸ்பூனு பொடி போட்டேன். அதை நம்ம வீட்டில் அரைச்ச பொடி. கீரைக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சும்மா ஒரு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அவ்வளோதான். பச்சை மிளகாயே ரொம்ப காரமாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காட்டாக காரமாக இருக்கும். குட்டியோடு பார்க்கறதுக்கு தான் குட்டியோடு இருக்கும், அவ்வளோ இதில் இருக்கும். ரெண்டுமே வந்து சாப்பாட்டுக்கு தாங்க. காலையில் வந்து காட்டுறேன் இருக்காங்க. காலையில் டிஃபன் என்னன்னு சொல்லிட்டு கீரையை போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து கீரைங்களை வடித்து அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடுறாங்க. அந்த மாதிரி அதில் என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து அந்த கீரையில் இருக்கிற சத்து, காயாக இருக்கட்டும் கீரைங்களாக இருக்கட்டும், சத்துக்கள் வந்து நம்ம இப்போ வந்து ஏதாவது அந்த கீரை கேஸ் பிடிக்கும், நமக்கு முட்டி வலியாக அது இதுன்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்காங்க. அதிகம் பெருங்காயம் அதிகமாக போட்டுருந்தோன்னா அந்த பிரச்சனை இருக்காது. இல்லை சாப்பிட்டு வெதுன்னு கொஞ்சம் ஒரு டம்ளரு சுடுதண்ணி குடிச்சிருங்க, சரியாக போயிடும். அவ்வளோதான். இதுக்கோசரம் வந்து நம்ம காயில் ஆகட்டும் கீரை ஆகட்டும் எந்த கீரையும் சொல்கிறேன், படித்து கீழே தண்ணியை ஊற்றாதுங்க. முருங்கைக்கீரையெல்லாம் வந்து கிராமத்தில் வடித்து ஊற்றுறாங்கன்னா வடித்து கீழே ஊற்ற மாட்டாங்க. அந்த கீரை வந்து பொரியல் பண்ணிடுவாங்க. வேர்க்கடல் போட்டு நல்லா அழகாக பொரியல் பண்ணிடுவாங்க. அந்த தண்ணியை வந்து ரசம் வைப்பாங்க, புளி ரசம் வைப்பாங்க. தக்காளி போடாமல் புளி ரசம் வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் எனக்கு சாதம் வைங்க அப்படின்ற அளவுக்கு நமக்கு அந்த டேஸ்ட் வந்து
உப்பு, நாக்குக்கு உரக்கியாக வசனையாக. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் நிறைய மக்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க இதுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து இல்லை. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாங்க. இருக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு கல் உப்பு. இவங்க என்ன நிலையில் இருக்காங்க தொக்கு அப்படின்னு நினைக்கிறோம்ல, ஒன்றும் இல்லை. இவங்க கம்மியாக எறியறதுனால தடம் போயிட்டு இருக்காங்க. லைட்டாக வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு, லைட்டாக வேக வச்சு, அரை வேக்கடை வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு தயிர் போட்டு ஒரு நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து காய போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம இதுக்கு வந்து சில நேரத்தில் பொரிக்கும் போது சூப்பராக இருக்கும், அந்த புளிப்பு தன்மையோடு சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ வந்து காய் அழைச்சி கொத்தவரங்காய், ஆனால் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு வந்து பொரிச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உப்பு அது கொஞ்சம் இதில் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். வெந்துடுச்சுன்னா அப்படியே ஒரு கடைஞ்சி நம்ம மறுபடியும் பெருங்காயம் போட்டு தாளிக்கிறதும் அதை நம்ம இஷ்டம். வத்தல் இது தாளிப்பு வடகாய் இருந்து போட்டு தாளிச்சிங்களான்னா சூப்பராக இருக்கும். தாளிப்பு வடகம் வாங்கணுங்க. இல்லையா, அம்மா வீட்டுக்கு போனால் தான் அங்கேருந்து நான் கொண்டு வருவேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம இதாங்க இதாங்க பார்த்தேன். புளி கரைச்சி ரெண்டுத்துக்குமே, ஏன்னா இது கொஞ்சம் நார் இருக்குது, புது புளி தான், அதனால் அப்படியே போடல, கரைச்சி ஊற்றிடலாம். ஏன்னா அதுக்கும் நம்ம கீரைக்கும் கொஞ்சம் கீரை வேகிறதுக்கு அது அப்படியே வணங்கிருச்சு, கொஞ்சோண்டு தண்ணி நமக்கு வேணுன்றதுனால ஊற்றணும். இப்போ வந்து நல்லா புளியில் இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது எல்லாமே கரைச்சி
நல்லா கொஞ்சம் இந்த புளி தண்ணியில் நல்லா ஊறணும் மசாலா. ஏன்னா இது நம்ம கொஞ்சோண்டு தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற வச்சு போட்டிருந்தோம்னாங்க சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் இவ்வளோ நேரம் நமக்கு தேவைப்படாது. இதுக்கு நம்ம தேவை இருந்தால் கொஞ்சோண்டு தேங்காய் கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்பளம் பொரிக்கணும். அப்பளம் கொஞ்சோண்டு ஒரு 2 அப்பளம். அதனால் இன்றைக்கி தம்பி விட்டு பையன் வரேன்னுக்கிறான், பெரிய தம்பி விட்டு பையன். பார்க்கலாம் வரானுங்களா இல்லை ஒர்க்கு அப்படியே கிளம்புறானுங்களா தெரில. சாப்பாடு வச்சுருக்கிறேன், எடுத்து காட்டுறாங்க. எனக்கு இப்போ காலையில் டிஃபன் வந்து இது களி செஞ்சது வந்து இடம் வைக்கிறதுக்கு இல்லாதனால சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. சாதம் வந்து அடிச்சு சுடு சாதம் அடித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்தது காலையில் டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி ராகி மாவு களி செஞ்சு கரைச்சி தயிர் வாங்கிட்டு வந்துக்கிறேன். தயிர் போட்டு கரைச்சி சாப்பிட்டுருவேன். இந்த தொக்கு தொட்டு இது வந்து மதியானத்துக்கு தம்பி வீட்டு பையன் வந்தாலும் சாப்பிட்லாம். ஒரு ரெடியாக அப்பளம் போட்டு வச்சுட்டோம்னா அவங்க தான் சாப்பிடுவாங்க. தண்ணி எதுக்கு அப்படியே சுற்றி வைக்கிறோன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு இந்த கீரை காய் மிளகா இந்த மாதிரி இதெல்லாம் உணவெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களையும் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக பார்க்கணும். இல்லை நம்ம உடம்புக்கு எந்த கீரை நல்லா இருக்கும் ஒத்துக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி சாப்பிட்றோம்ப, அதே மாதிரி அவங்களுக்கும் நான் நிறைய பார்த்து உரன்னு வந்து எதுவுமே போட்டதில்லை. எள்ளு ஒரு 3 வகை புண்ணாக்கு சேர்ந்து அது மட்டும் எப்பயாவது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை சும்மா கொஞ்சோண்டு ஒரு 100 இது 100 கூட இல்லை ஒரு 50 வர மாதிரி அள்ளி கையில் அள்ளி அந்த வேர்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கல் வச்சு போடுவேன். ஃபுல்லாக வந்து அரிசி கலவன தண்ணி கோதுமை மாவு நம்ம சப்பாத்தி பிசைஞ்சிட்டு மீதியாக வர்றது அந்த இதில் பாத்திரத்தில் இல்லை தோசை ஊற்றிட்டு மீதியாக வர்றது அரிசி இதெல்லாமே வந்து நம்ம வாழைப்பழம் சாப்பிட்டு அதுவும் தண்ணியில் போட்டு ஊற வச்சு, ஏன்னா செடி வந்து கீரை காய் கத்திரிக்காய் செடி பச்சை மிளகாய் செடி முருங்கைக்கீரை இது மல்லி செடி குண்டு மல்லி இருக்குது ராமர் பானம் இருக்குது. அதே மாதிரி வந்து அரளி செடி ஒரு 3 வகையான அரளி செடி செம்பருத்தி இது எல்லாமே இருக்குது இல்லைங்களா. இவங்களை நம்ம பாதுகாத்தா தான் நமக்கு வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு பூவும் கிடைச்சிருது. எல்லாமே வந்து நான் இப்போ ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. கடைக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாங்குவேன். அதுக்குள்ளே வந்து நம்ம இங்கே இருக்கிற பூவை டெய்லியே பறிச்சுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தான் நம்ம வளர்க்குறது நமக்கு எல்லாமே வந்து நம்ம யூஸுக்கு தாங்க நம்ம வளர்க்குறோம். அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தண்ணியும் வந்து அதுங்களுக்கு பாதுகாத்து அவங்க உடம்புக்கு என்ன ஒத்துக்குமோ அந்த மாதிரி தாங்க நான் எல்லாமே வந்து கொடுத்துட்டு வரேன். இப்போ அவரைக்காய் வந்துட்டு இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது நீல அவரைக்காய் சின்ன சின்னதாக 2-3 முறை பறிச்சுட்டேன். அதை இப்போ விட்டுருக்குது ஒரு 10-15 காய் இருக்குது. அது நனாக்கா அவங்களுக்கு பறிச்சுட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க எப்படி இருக்கான்னு பார்க்கலாமா. வந்து மனமாக வாசம் வராங்க. இவங்கள வந்து அப்படியே ஒரு மத்து போட்டு ஒரு கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டு
தொக்கு எப்படி இருக்காங்க அப்படியே ஊறிட்டு இருக்கு. சும்மா தேங்காய் கொஞ்சோண்டு பூ திருவி போட்டு இல்லை அரைச்சி ஒரு இது ஊற்றிட்டோம்னா நமக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இதை தான் இன்னைக்கு இது கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு இந்த தொக்கு வந்து நம்ம இறக்கிடலாம். அது இவங்களும் வெந்துட்டாங்க. இந்த அடுப்பில் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் சூப்பராக ஆகிடும். இது வந்து சாப்பாட்டுக்கு தான், ரெண்டுமே வந்து சாப்பாட்டுக்கு தான், மதியானத்துக்கு. இது வந்து நைட்டுக்கு இது இடம். இது அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் இன்றைக்கி கீரை வந்து மேக்ஸிமம் வாரத்தில் நான் நிறைய டைமு கீரை காய் இந்த மாதிரி வெயிலுக்கெல்லாம் வந்துடுச்சு. அதே மாதிரி இனிமேல் வந்து நிறைய மோர் எடுத்துக்காங்க. தயிர் எடுக்காதீங்க. மோர் நல்லா கடைஞ்சி தாளித்து எடுத்துக்காங்க. என்ன இதை வச்சு கடைஞ்சிட்டுக்கணுமா அப்படின்றத விட உப்பு போட்டு இப்படி ஒரு கிண்டோம்லான்னா இது மோர் ஆகிடுது. நம்ம தேவையாக இருந்தால் தாளிச்சிக்கலாம், இல்லையா அப்படியே குடிச்சிட்டு உடம்புக்கு. அதே மாதிரி நெல்லிக்காய் எடுத்துக்காங்க, கீரை எடுத்துக்காங்க, சுரக்காய் எடுத்துக்காங்க, வெள்ளரி பிஞ்சு எடுத்துக்காங்க. எது எது நீரோட்டமான பொருள் இருக்கோ அத்தனையுமே இந்த சம்மர் வந்து முடியறது வரைக்குமே, நமக்கு மழை காலம் வர்ற வரைக்குமே நம்ம எடுத்துட்டு உடம்பை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். எல்லாருமே நீங்களும் வந்து உடம்புங்களை பார்த்துக்காங்க மக்களே. முடிஞ்சால் இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஸ்ரீ கலகேஷிதர் நமோ நமக.